அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்போது பாத்தீங்கன்னா அதை பாக்குறவங்கலாம் உணர்ச்சி பூர்வம் ஆயிடுவாங்க. அவர் பேச்ச கேட்டீங்கன்னா நீங்க உடனே அவருடைய தம்பி ஆயிருவீங்க. அதை மாத்தவே முடியாது. ஜோம்பி ஆயிருவீங்களான்னு கேட்காதீங்க, தம்பி ஆயிருவீங்க. அதே மாதிரி அந்த மாடுகளுக்கும் அண்ணனோட பேச்சு கேட்ட உடனே நமக்காக ஓட்டுரிமை கேட்கிறாரு பாரியா ஒருத்தர். இது வரைக்கும் இந்த உலகத்திலேயே யாருமே கேட்டது கிடையாது. நமக்கு குரல் கொடுக்கிற ஒரே ஒரு ஆளு இப்படிதான் அப்படின்ட்டு எங்களையும் விடுங்க நாங்களும் போராட்டத்தில் கலந்துக்கிறோம் அப்படின்னு கூட அது வந்திருக்கலாம். தமாஷ் பண்ணாலுமே அவர் கேட்கறதுல ஒரு பாயிண்டர். இன்னைக்கு நான் ஐடி செக்டார் வேலையை விட்டுட்டு நான் விவசாயம் பண்றேன், இயற்கை விவசாயம் பண்றேன், இத்தனை மாடுகளை இது பண்றேன் அப்படின்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்தாருன்னா அது ஆஹா ஓஹோன்றோம். ஆனா இவர் ஆடு மாடுகளுடைய குறையை பத்தி பேசும்போது இது நான் குலத்தொழிலா அப்படின்னு சில பேர் நக்கல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது என்னங்க கேள்வி இது? அப்ப யாருமே இனிமே ஆடு மாடே வளர்க்காதீங்க. ஏன்னா நீங்க தான் சொல்லிட்டீங்கல்ல, ஆடு மாடு வளர்க்கறது குலத்தொழில்றீங்க, அந்த பனை மரம் வைக்கணும்னு சொன்னா அதை குலத்தொழில்றீங்க. இதுல என்ன தப்பு இருக்குன்ற? ஆடு மாடு ஆட்டைய போடுறது தான் தப்பு. ஆடு மாடு வளர்க்கறது தப்பே கிடையாது. இப்ப ஆடு மாடு வளர்க்கறது குலத்தொழில் அப்படின்னா அப்ப அபாலிஷ் பண்ணிருங்க. யாரும் இனிமே ஆடு மாடு வளர்க்காதீங்கன்னு சொல்லிருங்க.